அப்படின்னா சூப்பரான பதிவு. நீங்க நினைக்க தூதுவளை வச்சு ஒரு வத்த குழம்பு போட்டுருங்க. நம்ம என் பாத்திரத்துல யாரோ எட்டி அடை தூதுவளை வத்த குழம்பு வந்து ரெடி. அருமையா இருக்கு. இந்த கிளைமேட் போட எனக்கு ஒழுங்கா வரல. கேமரா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே போயிட்டாங்க கிச்சனை விட்டு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சோமாசு மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பதிவு தாங்க வந்து பார்க்க போகிறோம். அப்படின்னா சூப்பரான பதிவு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் சூப்பரான பதிவு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கையில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா தூதுவளை இருக்குது. தூதுவளை வச்சு ஆல்ரெடி வந்து ஷார்ட் வீடியோவில் ஒரு வத்த குழம்பு போட்டிருந்தேன். அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வந்து நேத்ராக்காக நான் வைக்க போகிறேன். வீட்டில் தான் இருக்கேன். நல்லா சூடாக வச்சு சுட சுட சாதத்தில் தூதுவளை குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தூதுவளை பார்த்தீங்கன்னா நல்லா இலசாக தான் இருக்குது. முள்ளெல்லாம் பெருசாக இல்லை, இருந்தாலும் பெருசாக இருந்தது மட்டும் ஒரு 4-5 எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த கப் ஃபுல்லாக இருக்குது இலை ஃப்ரெஷ்ஷாக நம்ம வேலியில் இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா வந்து 3-4 வந்து பூண்டு கட் பண்ணி வச்சாச்சு. சின்ன வெங்காயம் மணி பார்த்தீங்கன்னா 12 ஆயிடுச்சு. சாதம் வந்து வேக போட்டுட்டேன். நம்ம வந்து சமைக்க போகிறோம். லேட்டாக தான் ஆனால் சமைக்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் காலை டிஃபனே 11:30 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டோம். இன்னைக்கு காலைல ஷரத்துக்கு வந்து நான் எந்திரிச்சது லேட்டு, அவனுக்கு டிஃபன் பண்ணது லேட்டு. ஆனால் அவன் கிளம்புறதுக்குள்ளே முடிச்சிட்டேங்க. ஏன்னா அவனை நம்பி பண்ணலாம், ஏன்னா அவன் லேட் பண்ணுறதுல நம்பர் 1 இருக்கான். லாஸ்ட் மினிட்ல, அதாவது லாஸ்ட் ஒரு 15 நிமிஷம் இருக்கணும், அப்போ தான் வந்து குளிச்சுட்டு கடன்னு சாப்பிட்டுட்டு வசம் பிடிக்க வரும். அப்படி தான் போயிட்டுருக்கான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆவி இருந்தான். நாங்கள் காட்டுமா நேத்ரா பிடிச்சா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சேன். அடுத்து ஈவினிங் பிடிக்கிறதுக்காக வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டு அப்படியே நான் ட்ரெஸ் இதில் இருக்கிறதான் போன போகிறேன். இதை மாற்றிட்டு நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே போகலாமா, ஓப்பன் பண்ணலாமா? நான் வந்து டீசெண்டாக பண்ண மாட்டேங்க, நேத்ரா தான் பண்ண போகிறேன். வாமா நின்று நேத்ராமா. நான் ஒரு ஆங்கிள் வச்சு இவ வருவான்னு பார்த்துட்டு இருந்தா, இவ வேற ஒரு வழியில் வராங்க, வேணும்னே பண்ணுறாங்க. இவ சீட்டிங் செய்யணும். சிசரா எங்கே இருக்குது? ஓ இங்கே போட்டியா? ஒரே நிமிஷம். எங்க 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 ஓ இருக்கு, கண்டுபிடிச்சேன். கொத்திட போகிறேன். என்னுடைய அழகான ஒரு கவுன் எடுத்திருக்கேங்க, அப்படியே நைட்டி மாதிரி. எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ட்ரெஸ் இப்போ பிடிக்குதுங்க. எனக்கு நான் டேட்டா எழுந்திரிச்சுன்னா டக்குன்னு போட்டுட்டு வந்து ரெடியாகி நம்ம வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ட்ரெஸ் இது. என்னம்மா கோவிந்தர்லாம் கும்பிட்டியா? பக்திலாம் பலமாக இருக்குது. நெக்கில் வித்திலாம் வச்சிருக்கு போல. இப்போ தான் பார்க்குறேன். நான் எப்பயுமே கும்பிட்றேன். ஐயோ ரொம்ப நடிக்கிறாப்பா. ஓகே சூப்பராக இருக்கா? நான் வந்து போட்டு காட்டுறேன். நான் இந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன் இப்போ. கேமரா மறைஞ்சிடுச்சுடி. அடுத்தது வந்து இது வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டில் குட்டி நாய்ங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, பைரவர்கள் 3 பேர். அவங்களாம் இப்போ இல்லைங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா காரில் வந்து தெரியாமல் தான் அவங்க வேணும்னு பண்ணல, ஒரு கார் கடியில் மாட்டி இறந்துடுச்சு. இன்னொன்று உடம்பு சரியில்லாமல் இறந்துடுச்சு. இன்னொன்று நாய் கடிச்சு இறந்துடுச்சு. இப்போ புதுசாக ஒருத்தர் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த புத்தராண்டை தான் நான் வச்சுருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இதில் வச்சுருந்தேன். அந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அங்கே அது உள்ளே படுக்கிறேன்னு படுத்து அதை இழுத்து உடச்சிட்டு போயிட்டாங்க அவங்க. அதனால் அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஒரு வாங்கியிருக்கேன். அது என்னன்னு சொல்கிறேன் இருங்க, காட்டுப்பா. அழகாக இருக்கார், முகம் வந்து நல்லா இருக்கு நேற்றுமா, நிஜமாவே. அடுத்த பொருள் என்னவா இருக்கும்? நேத்ரா கெஸ் பண்ணுறியா? ஏன்னா இது நேத்ராக்கே தெரியாமல் நான் போட்டிருக்கேன். அதான் சொல்லிட்டே கம்பல் தான் அப்பவே. ஓ சொல்லிட்டல எப்படியாச்சும். ஆமாங்க, நானும் பார்க்குறேன். எதனா ஒன்று புதுசாக சொன்னா ஏற்கனவே சொல்லிட்டோமா அப்படின்னுறா. இவகிட்ட வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என் ரகசியம் எல்லாமே அவ தெரிஞ்சு வச்சுக்கிறேன். நான் எப்படி தான் இவகிட்ட வந்து ஏமாத்துறது? இயரிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குப்பா. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குப்பா. ஒரே மாதிரி இல்லை, வேற வேற டிசைன்ல இருக்கும். நான் போயிட்டு போட்டு வந்துடுறேங்க. அவ்வளோதான், ட்ரெஸ் வந்து போட்டுட்டேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து ரேட் வந்து ப்ரைஸ் வந்து கம்மி தாங்க, 350 என்னமோ தான். போட்டுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ போயிட்டு நம்ம சமையல் வேலையை பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாங்க. டைம் ஆகிடுச்சு. 3 பக்கமும் வேக போட்டலாம். இந்த பக்கம் வந்து பாசிப்பருப்பு கூட்டு பண்ண போகிறேன், அதாவது அப்பளம் போட்டு பண்ண போகிறேன். அதுக்கு வந்து முருங்கைக்காய் வதக்க போகிறேன். இந்த பக்கம் வந்து தூதுவளை குழம்புக்கு வந்து மசாலா ஃபஸ்ட்டு வதக்க போகிறேன். என்னென்ன எடுத்திருக்கேன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தனியா 1 ஸ்பூன்,
கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஜீரகம், மிளகு, அதை விட ரொம்ப கம்மியாக வெந்தயம், ஏன்னா கசந்துரும் அதுக்காக. இப்போ வந்து நம்ம இதை சேர்த்துடலாம். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 குண்டு மிளகாய், 3 காஷ்மீர் மிளகாய் கலருக்காக எடுத்துருக்கேன். கிட்ட வந்து காட்டுப்பா. இதை நம்ம வந்து வதக்கிடலாம். இந்த பக்கம் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்கலாம். பாட்டிலில் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து அப்படியே இருக்கு பேக்கெட்டில், அதை ஊற்றிக்கலாம். கூட்டுக்கு வந்து ஆயில் விட்டாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இந்த பக்கம் வந்து நம்ம வதக்கிட்டு சேர்க்கலாம். அப்படியே கூட டைரெக்டாக பருப்பில் சேர்த்துடலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் வதக்கிட்டு சேர்த்துனா இன்னும் சூப்பராக இருக்கும். சுக்கு வந்து கொஞ்சம் தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. டீக்கு வந்து சுக்கு ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டா போட்டால் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் இஞ்சி, மாலையில் வந்து சுக்கு டீன் போட்டுக்க வேண்டியதான். ஓகே, இது கொஞ்சம் இப்போ வதங்கிடுச்சு. நம்ம மரத்தில் வந்து ஒரு முருங்கைக்காய் நல்லா இருந்து அதில் பாதி தான் நல்லா இருந்தது, அதை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கூட்டு கொஞ்சம் வந்து முருங்கைக்காய் மணத்தோடு நல்லாயிருக்கும். அதையும் வந்து நான் இப்போ இதில் வந்து சேர்த்துட்டேன். தக்காளி அதையும் வந்து கட் பண்ணி இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். கூட்டில் வந்து தக்காளியை சேர்த்துடலாம். நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க நீங்கள் சாரீ தான் நல்லா இருக்குது, சாரியே கட்டுங்க. சாரீ வந்து எப்போ வேணாலும் கட்டலாம், சுடிதார் இந்த மாதிரி குர்தீஸ்லாம் வந்து நீ நடுவில் போட்டு என் அக்காவும் என் தங்கச்சியும் வந்து சொல்லுவாங்க. அதுவுமே நம்ம ஏஜ் ஆனதுக்கப்புறம் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் இப்போ போடும்போதே வந்து இல்லை நீங்கள் சாரியில் இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இன்னும் நான் வந்து ஒரு 50 வயசுலாம் போட்டேன், என்ன சொல்வீங்கன்னு தெரியல. அதனால வந்து கொஞ்சம் நடுவில் இதையும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்குமே வந்து சாரீ, ஆஃப் சாரீ இது 2 தாங்க ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். இது பாட்டம் வதங்கட்டும். இதுக்கு கொஞ்சமாக வந்து கூட்டுக்கு சாம்பார் பொடி இல்லைன்னா மிளகா பொடி, என்ன பொடி போடலாம், மிளகா பொடியே போடுறேன் நான். மிளகா பொடி அவ்வளோதான். இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வறுபட்டுடுச்சு, பொன்னிறமாக வந்துடுச்சு. எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதை இதில் சேர்த்துடலாம். இலை போட்டு இப்போ நம்ம வதக்கிடலாங்க. இலை போட்டு சாப்பாடு போட போகிறீங்களா? இலை போட்டு சாப்பாடு போட போல, தூது இலையை வந்து நம்ம வதக்க போகிறோம். அப்படியே இதை வந்து சேர்த்துடலாம். இதில் இந்த இலை கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பல் வந்து பூண்டு, ஒரு 3 சின்ன வெங்காயம், கொஞ்சம் காரசாரமாக வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு இங்கே பாருங்கள், நல்லா இலை வந்து போட்ட இலை வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை வந்து அரைச்சிடலாம். இது கூட அதை மறந்துட்டேன் பாருங்கள், தேங்காய் போட போகிறோம். தேங்காய் எடுத்துட்டேன். தேங்காய் வந்து நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துருவி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில், இந்த வீட்டுக்கானது. இதுதான் இருக்குது பேலன்ஸ். இது வந்து ஒரு 5-6 பீஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதை ஃபுல்லாகவே நான் சேர்த்துட்டேன். அப்படியே தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்கக்கூடாது, அந்த சூடுலேயே அது வந்து வதங்கிடும். அவ்வளோதான், நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வறுத்தது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். ஆறுனதும் அரைச்சிடலாம். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா வத்தல், மணத்தக்காளி வத்தல் கொஞ்சம் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வதக்கிடலாம். ஆயில் விட்டுட்டு கடுகு, காஞ்ச மிளகாய் வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். சின்ன வெங்காயம், இது கூடவே பூண்டு, பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிடலாம். சாதம் மட்டும் ஆல்ரெடி வடிச்சாச்சு, நல்லா சுட ஆவி பறக்க இருக்கு பாருங்க. நான் குக்கரில் எப்போவுமே ரைஸ் வந்து இது பண்ணதே இல்லைங்க, இந்த மாதிரி தான் வடிப்பேங்க எப்போவுமே. சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, மணத்தக்காளி வத்தல் பொரிச்சு நான் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சுங்க. 2 தக்காளி அதை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்ச நாளாக பெங்களூர் தக்காளி தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி தான். இதையும் சேர்த்து இதனுடைய ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுதான் கூட்டுக்கு வந்து முருங்கைக்காய் வெந்துடுச்சு, பருப்பு வெந்துடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் பாருங்கள், மசாலாலாம் ஒன்றோட ஒன்று வந்து சூப்பராக வதங்கி அப்படியே ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டேன் மசாலா, தேங்காய் எல்லாமே. அதையும் வந்து இப்போ இது கூட அப்படியே ஊற்றிடுவோம். கூடவே மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதுக்கப்புறமா வந்து புளி தண்ணி இங்கே பாருங்கள், ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஊற்றிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. நம்ம உப்பு ஒரு கல் கம்மியாக இருக்குது, அதை சேர்த்துலாம். நேரத்தில் ஒன்றே கேட்குறா, ஒரு கல்லுன்ட்டு இவ்வளோ எடுக்கிறீங்கன்னு. அதான் ஒரு கல் எங்களுக்கு. எனக்கு தெரியாமல் என் பாத்திரத்தெலாம் யாரோ எடுத்து இடைக்கி போட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய மூடியை காணும். நானும் வந்து இந்த டோருக்குள்ளே அவ்வளோ பாத்திரம் இருக்குது, உள்ளே பூந்து தேடிட்டேன், கிடைக்கவே இல்லை. நேத்ரா வேற என்ன திட்டா, அதனுடைய மூடியை மூடாமல் ஏதோ மூடுங்க, இருந்தால் மூட மாட்டேனாமா. சரி, இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நேத்ரா அப்பளம் பொரிக்க போகிறேன். வந்துரு நேத்ரா, அப்பளம் பொரிக்க ரெடி ஆகிட்டியா? ஆமாம். என்ன காஞ்சிடுச்சாப்பா? ஆமாம். சரி, பார்த்து பொரி. நேத்ரா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீ போடுவா, தோசை சுடுவா,
அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு, கார சட்னி செய்வேன். நேத்ரா கார சட்னி போடுங்க, ஞாபகம் இருக்கா? நீ எப்படி பண்ணுன்னு தெரியாதும்மா. மறந்துட்டியா? ஆமா. போன இரு, எனக்கு ஒழுங்கா வரல. ஒழுங்கா வரலையா? பேசக்கூடாதான். நான் இப்படிதான் பண்ணுவேன். என்ன எங்க சித்தி வீட்டுல தான் நான் அதிகமா சமையல் கத்துக்கிட்டேன். அவங்க எதனா பேசினா நான் இப்படிதான் பண்ணுவேன். சித்தி கிச்சனை விட்டு வெளியில போங்க, நான் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லுவேன். நம்பி விட்டுட்டு போவாங்க. ஆனா எங்க சித்தி கேமரா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நான் வெளியே போன்ட்டாங்க கிச்சனை விட்டு. நீங்க பாக்குற பேசல ஒழுங்கா. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சோமாசு மாதிரி மடிஞ்சு போயிருக்கு. கேமரா ஆன் பண்ணாலே அடக்கொடுக்குமா ஆயிடுறேன் என் பொண்ணு, எப்படின்னே தெரியல. அப்பெல்லாம் சூப்பரா வந்துருச்சு. இது யார் சுட்ட அப்பளம்? நான். நேத்ரா சுட்ட அப்பளம். என் பொண்ணு அப்பளம் எவ்வளவு அழகா சுடுறா பாருங்க. வெள்ளப்பாமா பாத்தீங்களா மக்களே? பாத்துக்கோங்க. என்ன நேத்ரா ஒரு வழி அப்பளம் பொரிச்சாச்சு போல இருக்கு. சூப்பரா வந்திருக்கெல்லாம். இதுல வேற வீடியோ கட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன், நான் போனதுக்கு அப்புறம் எல்லாம் சூப்பரா வந்திருக்காங்க. கூட்டு வந்து தாளிச்சிட்டேன், இதுல சேர்த்துட்டு அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம அப்பளத்தை வந்து நேத்ரா பொரிச்ச அழகான அப்பளத்தை வந்து நுறுக்கி போட போறோம். குழம்பு வந்து ஒரு கொதிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணலாமா? அடடா, நல்லா கொதிச்சு சூப்பராக வந்திருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். குழம்புடைய ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. இந்த குழம்பை வந்து நான் கண்டுபிடிக்க காரணம் என்னுடைய மகன். ஏன்னு கேட்குறீங்கன்னா, அவன் இதை தூதுவளை குழம்புன்னு சொல்லி கொடுத்தா வந்து சாப்பிட மாட்டான். இதுவே தூதுவளை வத்த குழம்புன்னு சொல்லி கொடுத்தா சாப்பிடுவான். அவனுக்கு வத்த குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவனுக்கு பிடிச்ச டேஸ்ட்ல வந்து வச்சிருக்கேன். அந்த வத்தல் பொரிச்சு வச்சிருக்கேன் இல்லையா, மணத்தக்காளி வத்தல், அதை சேர்த்துடலாம். அவ்வளவுதான், சூப்பரா தூதுவளை குழம்பு வந்து ரெடி. சாரிங்க, தூதுவளை வத்த குழம்பு வந்து ரெடி. இதெல்லாம் சுட சுட சாப்பிடணும். கிளைமேட் வேற அப்படியே மழை வரா மாதிரி இருக்கு. சுட சுட சாதத்தை போட்டுட்டு இந்த பக்கம் வத்த குழம்புக்கு வந்து கூட்டு நல்லா இருக்கும். அதுவும் அந்த அப்பளம் கூட்டு வந்து எங்க வீட்டுல எல்லாருக்கும் ஃபேவரட். பசங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படியே கூட்டியும் வச்சிடலாம். அப்படியே இந்த தூதுவளை வத்த குழம்பு அப்படியே வந்து செம்ம டேஸ்டா இருக்குங்க. அப்படியே ஊத்துவோம். அருமையா இருக்கு. இந்த கிளைமேட்க்கு ஏத்த குழம்புங்க இது வந்து. நிஜமா கட்டாயமா ஒரு முறை வந்து நீங்க வந்து செஞ்சு பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கு. வந்து சைட்ல அப்பளம் இல்லைன்னா அப்புறம் என்னங்க வத்த குழம்பு. சூப்பரான வந்து தூதுவளை வத்த குழம்பு, அப்பளம் கூட்டு, சுட சுட சாதம். இன்னைக்கு லஞ்ச் வந்து நம்ம வீட்டுல இதுதான். கட்டாயம் வந்து இந்த குளிருக்கு இந்த குழம்பை வந்து நீங்க செஞ்சு பாருங்க. குழந்தைங்க கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கோல்டுலாம் வந்து வெளியேறும். நுரையீரலுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.